स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। ஒரு பெரிய சத்தியம் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மா யாரு? சரஸ்வதியினுடைய கணவன், சரஸ்வதியை நாக்கிலே உடையவன், அதாவது இன்டலெக்ட், பட்டறிவு. விஷ்ணு யாரு? லக்ஷ்மியை இதயத்தில் உடையவன், பணம், செல்வ வளம். பிரம்மா ஒரு பக்கம் தேடுறார் தலையை, விஷ்ணு ஒரு பக்கம் தேடுறார் பாதத்தை. இருவரும் தேடுகிறார்கள். விஷ்ணு போனார் 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 போனார். ஒரு அளவுக்கு மேல வராக அவதாரம் எடுத்து போய் கொண்டிருந்தவர் அவருடைய பல்லெல்லாம் தேய்ந்து போய் இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ற ஒரு நிலைக்கு, உணர்வுக்கு வந்துடுறார். அப்ப அவர் எவ்வளவு தூரம் போனாரோ அதை குறிப்பிடுவதற்காக காலிலே, ஈசனுடைய காலில் ஒரு மணி கட்டிட்டு வந்துடுறாரு. எல்லா ஈஸ்வரனுடைய மூர்த்திகளையும் பார்த்தீங்கன்னா அந்த முழங்காலிலே ஒரு மணி இருக்கும். நடராஜர் ஆகட்டும், தட்சிணாமூர்த்தி ஆகட்டும், எல்லா மூர்த்திகளிலுமே இந்த முழங்காலில் ஒரு மணி இருக்கும். அந்த மணி கட்டி இருக்கிற தூரம் வரைக்கும் தான் விஷ்ணு போயிருக்காருன்றதுக்காக அது. அரியும் அயனும் தேடியும் காணாத திருப்பாதம். உடனே விஷ்ணு திரும்பி வந்துடுறார். வந்து சரணாகதி அடைந்து ஒத்துக்கொள்கிறார், என்னால் உங்களுடைய பாதத்தை காண முடியவில்லைன்னு. அது என்னன்னா, பணமும் அறிவும் நித்தியானந்த நிலையை காட்டாது. பணத்து மூலமாகவும் அறிவு மூலமாகவும் அந்த ஆனந்தத்தை, நித்திய ஆனந்தத்தை அடைய முயற்சி செய்தால் அது நடக்காது. ஒருவேளை பணத்து மூலமாவே முயற்சி பண்ணீங்கன்னா, பணத்து பின்னாடி போறதாலேயே அந்த ஆனந்தத்தை அடைஞ்சிடலான்னு முயற்சி பண்ணீங்கன்னா, ஒரு 40-45 வயசு வரும்பொழுது புத்தி தெரிஞ்சு போகும். டிப்ரெஷன் ஆஃப் சக்சஸ்ன்னு சொல்லுவோம். அடைய வேண்டிய பொருட்களை எல்லாம் அடைந்து விட்டாலும் அடைய வேண்டும் என்று நினைத்த அந்த உணர்வை அடைய முடியாமல் தடுமாறுவது. பொருட்களை அடைந்து விட்டிருப்போம், ஆனால் அந்த உணர்வை அடைந்திருக்க மாட்டோம். அதைத்தான் விஷ்ணு அங்க பார்த்தார். விஷ்ணு உணர்ந்தது அதுதான். அதை உணர்ந்த உடனேயே விஷ்ணு புத்திசாலிங்கிறதால சரணாகதி அடைந்து விட்டார். மணியை கட்டிட்டு வந்துடுறார், திரும்பி வந்துடுறார். நாமளும் ஒரு லெவலுக்கு மேல போக முடியாம மணியை கட்டிட்டு திரும்பி வந்துடுவோம். அந்த மணியை கட்டுற இடம் தான் ஒரு 50 காரு, 20 வீடு. இதுக்கு மேல போனாலும் ஆனந்தம் இல்லைன்னு தெரிந்து கொண்டு மணி கட்டி விட்டு நாம திரும்பி வர்ற இடம் தான் நம்முடைய செல்வ வளம், நம்முடைய மணி கற்ற இடம். விஷ்ணு மணியை கற்ற இடம், அங்க நாம மணியை கற்ற இடம். மணினா என்ன? பேங்க் பேலன்ஸ். இந்த மணிக்கட்டு, விஷ்ணு ஈசன் காலிலே கட்டிய மணிக்கட்டு எப்படி இதற்கு மேலே போக முடியாதுங்கிற உணர்வை அவருக்கு உணர்த்தியதோ, அதே மாதிரி நமக்கும் அந்த உணர்வு வரும்போது ஏற்படுறதா மணிக்கட்டு. அதாவது பேங்க் பேலன்ஸ், இதுக்கு மேல என்ன ஆனாலும் யூஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போறது. இந்த மணி அந்த மணி ரெண்டுமே ஒரு தெளிவை நமக்கு உணர்ப்படுத்தும், ஏற்படுத்தும். மேல போன பிரம்மா அவர் தேடுகிறார் தேடுகிறார் தேடுகிறார், போய்கொண்டே இருக்கிறார். அவருக்கும் புரிஞ்சிருது நம்மால் காண முடியாது, சிறகுகள் எல்லாம் முதிர்ந்து தன்னை மறந்து இதுக்கு மேல பறக்க முடியாதுன்னு சோர்ந்து சாய்கிற அந்த நேரத்துல ஒரு தாழம்பு கீழே வந்துட்டு இருக்கு. அப்போ தாழம்பு பிடித்து கேட்கிறார், நீ எங்க இருந்து வரேன்னு. தாழம்பு சொல்லுது, ஈசனுடைய காதிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன்னு. ஈசனோட காதா? அது கூட தலையில இருந்து வரலையா? காதுல இருந்து தான் வந்துட்டு இருக்கியா?
எவ்வளவு நாளா கீழே வந்துட்டு இருக்க? தாழம்பு சொல்லிச்சா 4 பிரம்மா வயசு கீழே வந்துட்டு இருக்கிறேன். 4 கல்பமாக, ஒரு கல்பம் ஒரு பிரம்மாவினுடைய வயது. ஒரு கல்பத்திற்கு பிறகு பிரம்மா பதவி மாறியாகணும், அது பிரம்மா மாறியாகணும். ஒரு கல்பம்னா ஒரு பிரம்மாவோட வயசு. 4 கல்பமா நான் கீழே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுது. பிரம்மா நடுநடுங்கி போய் விடுகின்றார். 4 கல்பமா காதில் இருந்த தாழம்பு கீழே வருதுன்னா, முதல்ல 4 கல்பம் பிரம்மா வாழவே முடியாது. ஒருவேளை 4 கல்பம் தாண்டினாலும் காதுக்கு தான் போக முடியும், தலைக்கு போக முடியாது, உச்சிக்கு போக முடியாது. அவருக்கு தெரிந்து விட்டது தன்னால் அடைய முடியாதுன்னு. ஆனா அந்த இன்டலெக்ட், பட்டறிவுக்கு மட்டும் சத்தியத்தை ஒத்துக்கொள்ள இயலாது. சத்தியத்தை ஒத்துக்க முடியாது. அதால அப்ப என்ன பண்ணும்? சத்தியத்தை திரிக்க முயற்சி செய்யும். தான் காணவில்லை என்பதற்காக யாருமே கண்டிருக்க முடியாது அப்படின்ற மனநிலை அந்த இன்டலெக்டுக்கு உண்டு. நான் பார்த்திருக்கிறேன், சில பேர் நண்பர்கள் பக்தர்கள் பேர்ல வருவார்கள். அவர்கள் காணவில்லை என்றதுக்காக நான் காணவில்லை என்று மட்டுமல்லாமல் யாருமே காணவில்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. யாருமே கண்டிருக்க முடியாது. அதாவது அவர்களால் முடியலன்னா வேற யாராலையுமே முடியாது. அதுதான் விஷம், விஷத்தன்மையை வெளிப்படுத்துகிற மனம், கொடுமையான மனம். கொடுமையான சூழ்நிலை. நரகத்திலே இருப்பார்கள். அந்த மாதிரியான மக்களுக்கு தனி ஒரு தண்டனை தேவையில்லை. பிரம்மாவுக்கும் அந்த சத்தியத்தை திரிக்கின்ற ஒரு மனம் வந்து விட்டது. அதனால தாழம்பூவை எடுத்து கேட்கின்றார். தாழம்பூவே, நான் கீழே தான் போறேன், நீயும் கீழே தான் போக போற. எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண, சிவன்ட்ட நான் தலையிலிருந்து நானே எடுத்துட்டு வந்ததா சொல்றேன், நீயும் ஆமான்னு சொல்லிடேன். தாழம்பூ முதலிலே மறுத்தது, வேண்டாம் வேண்டாம், இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம், ஈசனுக்கு எல்லாம் தெரியும். பிரம்மா சொல்றாரு, இல்ல இல்ல, ஒரே ஒரு தரம் எனக்காக உதவி செய்யன்னு இறைஞ்சுகிறார், கெஞ்சுகிறார். தாழம்பூ என்ன பண்ணுச்சு, சரி போனா போதுன்ற கருணையினால், ஆஹா நம்மளை விட எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கவர் இவர், இவருக்கு ஒரு சமயத்தில் நாம ஒரு உதவி பண்ணா நமக்கு எப்போவாவது தேவைப்படும் போது இவருடைய உதவி ஆகும். முதல் ரெக்கமெண்டேஷன் தான் நினைக்கிறேன். நான் முதல் ரெக்கமெண்டேஷனே மோசமான ஃபெயிலியரா போயிருச்சு. அதனாலதான் எந்த ரெக்கமெண்டேஷன் எப்பவும் உருப்படுறதே இல்லை.